காளிங்கராயர் எந்த தம்பியை தளபதியாக்க போர் முறைகளை பயிற்றுவித்தாரோ அந்த தம்பி கருணாகரை ஒரு தினம் குலோத்துங்க சோழரிடம் கொண்டு சென்று அறிமுகப்படுத்தி விளக்கம் கூறி தளபதியாக்க வேண்டினார். கருணாகரனின் வீர பயிற்சியையும் மதிநுட்பமான புத்தியையும் சக்கரவர்த்தி ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்தார். அதன் பேரில் கருணாகரனை போன்ற வீரன் தமக்கு இருக்க வேண்டும் என்று காலதேவ புலவரிடம் அடிக்கடி கூறியிருக்கிறார். வீர இளைஞன் கருணாகரனை கண்டதும் சோழ சக்கரவர்த்தி தம்முடைய குமாரனுக்கு தகுந்த இணை இவர்கள் இருவரிடையையும் ஒன்று சேர்த்து வீரக்கலங்களில் விளையாடவிட்டால் வெற்றி தேவி சோழ பேரரசை அணைத்து மகிழ்ச்சி முத்தங்கள் வழங்குவாள் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டார். அந்த சமயத்தில் சக்கரவர்த்தியின் குமாரர்கள் ராஜராஜன், வீர சோழன், விக்கிரமன் ஆகிய மூவரும் அங்கு வந்தனர். அப்பொழுது மூத்த புதல்வர் சோழகங்கர் வேங்கியை ஆண்டு கொண்டிருந்த சமயம். சக்கரவர்த்தியின் குமாரர்கள் மூவரும் கருணாகரன் கடைவீதி பொம்மையைப் போல் கவனிக்கலானார்கள். ராஜராஜனுடன் வந்திருப்பதை கவனித்த சக்கரவர்த்தி மெல்ல எல்லோரையும் ஒரு பார்வையிட்டார். ராஜராஜன் முகத்திலும் விக்கிரமனின் முகத்திலும் வெறுப்புணர்வு கூத்தமைத்தது. முல்லை கொண்டே முல்லை எடுப்பதில் நன்மை உண்டு என்ற எண்ணத்தில் சக்கரவர்த்தி ஒரு செயலை செய்து முடிக்க தலைப்பட்டார். ஆனால் அந்த முல்லை எடுப்பதற்கு மாறாக காயப்படுத்திவிடும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. விக்ரமா, இந்த இளைஞன் யார் தெரிகிறதா? காளிங்கராயரின் தம்பி. போர்முறை பயிற்சிகளில் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறான். உனக்கு துணையாக இருக்க இவனுக்கு தளபதி பதவியை அளிக்கலாம் என்று இருக்கின்றேன். சக்கரவர்த்தி இவ்வாறு கூறியதும் விக்ரமனுக்கு கோபம் கொதித்து எழுந்தது. வருதுகிரின் தந்தையே, பல்லவ பழகிவன் பாதமே, இனி இந்த அரண்மனையில் படக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறேன். இருக்கும் காளிங்கராயர் ஒருவர் இருப்பது போதும். இனி இன்னொருவருக்கு இடம் ஒதுக்க என்னால் ஒருபட முடியாது. ஒருவர் இருவராகி அவர்கள் ஓர் ஆயிரவராக பெருகி ஒரு நாள் சோழ நாடு பல்லவத்தின் பாதத்தில் பணிந்து விடக்கூடாது. வந்த இந்த இளைஞர்களை வழி பார்த்து போகச் சொல்லுங்கள். அவன் இடுப்புக்கு வாழ்வேறு ஒரு கேடா? இப்படியாக விக்ரமன் சிறுமையில் சிந்திக்காமல் கூறியதும் கருணாகரனுக்கு துடிப்பு ஏற்பட்டு விட்டது. தம்பியின் துடிதுடிப்பை காளிங்கராயர் கவனித்து கொண்டார். அந்த துடிப்பின் மூலம் எதுவும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்று எண்ணினார். அடுத்து எதுவும் மறுமொழி கூறாமல் கருணாகரனை அணைத்த வண்ணம் வெளியேறிவிட்டார். இதை கண்ட சக்கரவர்த்திக்கு ஒன்றுமே புரியவில்லை. உதடுகளை கடித்த வண்ணம் விக்கிரமனை உற்று நோக்கினார். அடுத்து ராஜராஜனை நோக்கினார். அவனை நோக்கும் பொழுது மட்டும் அவருடைய பொறுமை மீறிவிட்டது. அந்த வேகத்தில் எழுந்து பளீர் என்று ஓசை கேட்டது. ஓசையினுடைய ஒரு மின்னல். ராஜராஜன் கண்ணத்தை பிடித்த வண்ணம் கண்ணி உருண்டு மதிமயங்கி எதிரிலிருந்த சுவரில் போய் முட்டிக்கொண்டான். இந்த காட்சி விக்கிரமனின் எல்லா நாடிகளையும் நடுங்க வைத்து விட்டது. சக்கரவர்த்தி அதற்கு மேல் அங்கடி இருக்காமல் வேகமாக மேல் மாடத்தை நோக்கி நடந்தார். அன்று மாலை கையெழுத்து மறையும் நேரம். சோழகங்கம் என்னும் வேக்கத்தக்க ஏரி பொன்னிறம் பூண்டு மின்னியது. அந்த பரந்த ஏரிக்கரையின் ஒரு புறத்தில் கருணாகரன் மன வருத்தமுடன் அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்த பாறை கதிரவனின் வெப்பத்தினால் ஏற்கனவே சூடேறி இருந்ததால் சூடேறிய மனத்துடன் அமர்ந்திருந்த கருணாகரனுக்கு மேலும் சூடேறியது. சோழகங்கம் ஏரியை ஒரு முறை நோக்கினான் கருணாகரன். அவனுடைய மனக்கண் முன் பல்லாயிரக்கணக்கான உருவங்கள் தற்கொலையின் பட்டியலை படித்து பணிசாற்றின. மாவீரர் ராஜேந்திர சோழர் எடுப்பித்த இந்த சோழகங்கம் ஏரியில் மரணமடைவதே உசிதமானது என்று அவனுக்கு கூறியது. நீண்ட இருள் தெரிந்தது. அவனுடைய நிழல்தான். இளவரசன் விக்ரம சோழன் நம்மையும் நம் குலத்தையும் இப்படி அவமானப்படுத்தி பேசிவிட்டானே, இனி நாம் எப்படி இந்த உடலை கொண்டு ஊரில் நடமாடுவது? இப்படியான கேள்விகளை பல கோணங்களில் கேட்டு பார்த்து கொண்டான். ஒன்று கூட அவனுக்கு சரியான மறுமொழி கூறவில்லை. இருட்டி வெகு நேரமாகிவிட்டது. வானத்து ராக்காவலனும் வந்துவிட்டான் என்பதை எதிரொலியின் மூலம் சோழகங்கம் ஏறி எடுத்து காட்டியது. கருணாகரன் மெல்ல எழுந்தான். அவனுடைய கால்கள் வீட்டை நோக்கி செல்ல மறுத்தன. அப்படி செல்வதானால் ஒன்று விக்ரம சோழனை பழிவாங்க வேண்டும், இல்லையென்றால் இந்த ஏரியில் விழுந்து மரணமடைவதன் மூலம் தனக்கும் தன் மரபுக்கும் ஏற்பட்ட அவமானத்தை கழுவ வேண்டும். எது சிறந்தது? இளவரசன் விக்ரமனை பழிவாங்குவதால் என்ன நிகழ்ந்துவிடப் போகிறது? மேலும் அவச்சொற்கள்தான் எழும். தன்னுடைய அண்ணன்மார்க்கும் இழியும் புகழ் ஏற்படலாம். அதனால் உயிரை மாய்த்து கொள்வதுதான் உயர்ந்த பண்பு. இவ்வாறான முடிவுக்கு வந்த கருணாகரன் ஏரியில் முழங்கால் ஆழம் வரை சென்று விட்டான். சிறிது நேரம் யோசித்து பார்த்தான். அவனுடைய கண் முன்னால் தந்தையும் தாயும் தோன்றினர். அடுத்து காலதேவர் தோன்றினார். காளிங்கராயர் தோன்றினார். கடைசியாக
அண்ணா என்ற இனிய குரலுடன் அழைத்த வண்ணம் இளவேணி தோன்றினாள். அவளுடைய தோற்றம்தான் கருணாகரனை பெரிதும் வாட்டிவிட்டது. கண்களில் நீர் திரையிட இளவேணி என்று முனகினான். அதற்கு மேல் அவன் தயங்கவில்லை. திடுதிடுவென்று ஆழத்தை நோக்கி சென்று கொண்டே இருந்தான். கால்களை இறுக்கி கட்டிக்கொள்ள கயிற்றையும் எடுத்து கொண்டான். அப்பொழுது நிலா வெளிச்சத்தில் ஒரு காட்சி அவனுடைய கண்களில் பளிச்சிட்டது. மனதில் வேகமூட்டியது. அவனால் சகிக்கவே முடியவில்லை. ஓவென்று ஓசை கேட்டது. அடுத்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டுமென்ற எண்ணம் ஒழித்து வெள்ளிலிருந்து விடுபட்ட அம்பு போல விற்றென்று ஏரியில் பாய்ந்தான். காலதீவ புலவர் அந்த சமயம் நாட்டில் இல்லை. தல யாத்திரைக்காக வடக்கு நோக்கி புறப்பட்டு கொண்டிருந்தார். மேற்கு தலைக்காவிரியை கண்டுவிட்டு கங்க நாட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தார். கங்க நாட்டான் குலோத்துங்க சோழரின் மகளான ராஜசுந்தரியை மணந்திருந்ததால் காலதேவருக்கு அங்கு எல்லா மரியாதைகளுடனும் தங்க முடிந்தது. அதன் பிறகு பல பாடல் பெற்ற தலங்களை கண்டுவிட்டு நேரே கங்கைக்கரையை நோக்கி பயணமானார். அப்படி பயணமாகின்ற பொழுது வழியில் குறுக்கிட்ட பாலாறு, பொன்முகரி, பழவாறு, சொல்லியாறு, வடபெண்ணை, வயலாறு, மண்ணாறு, குன்றியாறு, கிருஷ்ணாநதி முதலிய புண்ணிய நதிகளில் நீர்களில் குளித்து எழுந்து அங்குள்ள கோயில்களை வழிபட்டு கடைசியில் கங்கை கரையை அடைந்தார். கங்கையில் நீராடி விஸ்வேஸ்வரரை வழிபட்டுவிட்டு கலிங்கத்தை காணச் சென்றார். காலதேவர் குலோத்துங்க சோழரின் உயிர் நண்பராவார். அரண்மனை புலவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடனேயே கலிங்க வேந்தன் அனந்தவர்மன் மிக எளிமையாக 2 போர் வீரர்களை அழைத்து வாடகை பல்லக்கை ஏற்பாடு செய்து அழைத்து வரும்படி அனுப்பி வைத்தான். அப்படி அனுப்பி வைத்த பொழுது கலிங்க அமைச்சர் எங்கராயர் எவ்வளவோ எடுத்து கூறினார். அவருடைய போதனை அந்த வேந்தனுக்கு வேதனையாகப்பட்டது. எங்கராயரும் வேந்தர் வேதனையை விலை கொடுத்து வாங்குகின்றார் என்று மனத்துக்குள் எண்ணி பொறுமினார். தாமே நேரில் சென்று அழைத்து வர உத்தரவும் போட்டார். ஆனால் அழிவு காலத்தில் கால்கோள் விழாவை நடத்த இருந்த அனந்தவர்மன் கடைசி வரை அதை மறுத்துவிட்டான். மதிப்பற்ற தன்மையில் தமக்கு இங்கு வரவேற்பு கிடைக்கப்பட்டதை எண்ணி மானத்தை தேற்றியவராக காலதேவர் கலிங்கரின் அரண்மனைக்குள் சென்றார். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த கலிங்கவேந்தன் காலதேவரை மதிப்பற்ற பார்வையுடன் சிறிது நேரம் கவனித்தான். அவரை அமருங்கள் என்று கூட அவன் சொல்லவில்லை. சில கணங்கள் சென்றன. அமைச்சர் எங்கராயருக்கு எதுவும் புரியவில்லை. தவியாய் தவித்தார். அவருடைய உடல் துடிப்பை அவையில் இருந்த அனைவருமே கவனித்தனர். ஏன் காலதேவர் கூட கவனித்தார். ஆனால் அல்ப எண்ணத்தில் மூழ்கி இருந்த அனந்தவர்மன் மட்டும் அதை கவனிக்கவில்லை. கலிங்க வேந்தனோ நீ காலவேந்தனை காத்து கிடக்க வைப்பது உன் கண்களுக்கு படவில்லையோ? காலதேவரின் குரல் கேட்டு தன்னிலைக்கு வந்த மூர்க்கன் அனந்தவர்மன் எதிரே இருந்த ஆசனத்தை காட்டி அவரை அமரச் செய்தான். அவரும் அதில் அமர்ந்தார். அது அசைந்தது. அதிலிருந்து அது ஒரு பழைய நாற்காலி என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். காலதேவரி, உங்கள் சக்கரவர்த்தி நலம்தானே? கலிங்க வேந்தனின் கர்வமான கேள்வி இது. கலிங்கதேவனே, உனக்கு ஏதேனும் உடல் நலம் குறைவோ? ஏன், உங்கள் சக்கரவர்த்தி என்றால் உனக்கு யார் சக்கரவர்த்தி? எனக்கு நானே சக்கரவர்த்தி. நல்லது, வேறு ஏதாகிலும் பேசலாம். தல யாத்திரை எல்லாம் நல்ல முறையில் முடிந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். கங்கையில் குளித்த குற்றம் உம்மை கலிங்கத்திற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது. மகிழ்ச்சி. எனக்கு இருக்கும் ஆசையை உங்களிடம் தீர்த்து கொள்ளலாம் அல்லவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.